வெல்கம் டு கேபிஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீவ்ஸோட ஒரு ஃப்ளார். அதை நம்ம எப்படி கீ செயினுக்கு யூஸ் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். இதுக்கு ஒரு எல்லோ கலர், பிளாக் இல்லை ப்ரௌன் கலர், க்ரீன் கலர், இந்த 3 கலர் இருந்தால் போதுமானது. அப்புறமா க்ரோஷெட் நீடில், கீ செயின். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அந்த ஒர்க்கிங் ஆன் இழுக்க வரணும். ஸோ அதுதான், அந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இப்போ 13 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 13 செயின் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச்சு 13 செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு செகண்ட் செயினில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூஸாக ஒரு 12 ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 12 ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்லிட் ஸ்டிச்னால் ஜஸ்ட் அந்த செயின்குள்ளே விட்டு அந்த ஒர்க்கிங் ஆனை உள்ளே எடுத்து ஃபுல்லாக வெளில வந்துட வேண்டியது, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஸ்லிட் ஸ்டிச். ஓகேவா? செயின்குள்ளே விட்டு யான் ஓவர்லாம் எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட் செயின்குள்ளே விட்டு ஒர்க்கிங் ஆனை எடுத்து ஃபுல்லாக வெளில வந்துட வேண்டியது தான். ஓகே, இதுதான் ஸ்லிட் ஸ்டிச். ஸோ இதே மாதிரி 12 ஸ்லிட் ஸ்டிச் போடணும். ஓகேவா? வீடியோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு புரியணுன்றதுனால ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணாமல் ஸ்லோவாகவே காமிச்சிட்ருக்கேன். ஸ்லிட் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இது கண்டினியூ பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷெட். ஹாஃப் டபுள் க்ரோஷெட்னால் ஒரு தாட்டி யான் ஓவர் பண்ணி ஃபுல்லாகவே 3 இதில் இருக்கும், அது ஃபுல்லாகவே நம்ம வெளியில் வந்துடணும். அது ஹாஃப் டபுள் க்ரோஷெட். ஓகே, நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷெட். டபுள் க்ரோஷெட்னால் யான் ஓவர் பண்ணி உள்ளே 1 தாட்டி விட்டால் திருப்பியும் இதில் 3 இருக்கும், திருப்பியும் 2 நீடில் வரும், திருப்பியும் லாஸ்ட்டாக 1 எடுத்தோம்னா அது டபுள் க்ரோஷெட். இப்போ ட்ரிபிள் க்ரோஷெட். ட்ரிபிள் க்ரோஷெட் 2 தாட்டி யான் ஓவர் பண்ணணும், 2 தாட்டி நீடில் சுற்றணும். அந்த மாதிரி பண்ணி திருப்பி உள்ளேருந்து இது பண்ணுறப்ப 2 வெளியில் வரணும். இது ட்ரிபிள் க்ரோஷெட். இந்த மாதிரி 4 டைம் பண்ணணும். திருப்பி பண்ணலாம். 2 தாட்டி யான் ஓவர் பண்ணி இப்போ செயின்குள்ளே விட்டு இப்போ ஒர்க்கிங் ஆன உள்ள எடுத்து இப்போ 2 திருப்பி யான் ஓவர் பண்ணி 2 இது யான் ஓவர் பண்ணி 2 வெளியில் வரணும். இந்த மாதிரி 3 டைம்ஸ் அது ட்ரிபிள் க்ரோஷெட். இந்த மாதிரி 4 டைம்ஸ் நம்ம பண்ண வேண்டும்.
பாருங்கள் 4 டைம்ஸ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பியும் டபுள் க்ரோஷெட் yarn ஓவர் பண்ணி செயினில் விட்டு 2 டைம்ஸ் எடுத்து திருப்பியும் இன்னொரு தடவை வந்தது டபுள் க்ரோஷெட். அப்புறமா இப்போ நெக்ஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் yarn ஓவர் பண்ணி செயின்குள்ளே விட்டு ஜஸ்ட் அந்த 3 இருக்கும் அப்படியே வெளில வந்துடணும். இன்னொரு தாட்டி yarn ஓவர் பண்ணி அப்படியே ஃபுல்லாக வெளில வந்துட்டு அது ஹாஃப் டபுள் க்ரோஷெட். நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். சிங்கிள் க்ரோஷெட் போட்டாச்சு. இப்போ ஸ்லிட் ஸ்டிச் போடணும். லாஸ்ட்டாக ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போடணும். ஸ்லிட் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ ஒரு சைடாக லீஃபோட ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 2 செயின் போட்டுக்கலாம். 2 செயின் போட்டாச்சு. இந்த சைடில் பாதி லீஃப் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இப்போ இன்னொரு பாதியை இதே மாதிரி பண்ணணும். நீடிலேருந்து செகண்ட் செயின்லேருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட்டுட்டு செகண்ட் செயின் 2 செயின் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து செகண்ட் செயினில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சேம் அந்த ஹாஃப் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு சிங்கிள் செயின், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட், ஒரு டபுள் க்ரோஷெட், 4 ட்ரிபிள் க்ரோஷெட், திருப்பி டபுள் க்ரோஷெட், ஹாஃப் டபுள் க்ரோஷெட், சிங்கிள் க்ரோஷெட், ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், ஒரு லீஃபை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பியும் 13 ஸ்டிச் செகண்ட் லீஃப்க்கு செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ தான் திருப்பியும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் செயினை விட்டுட்டு செகண்ட் செயின்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். சேம் ஆஸ் ஃபஸ்ட் லீஃப் பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா ஸ்லிட் ஸ்டிச் போட்டு முடிச்சப்புறம் ஜஸ்ட்டு 2 ஒரே மாதிரி வரதுக்காக நம்ம லைட்டாக டேர்ன் மட்டும் பண்ணிவிட்டு வேறு எல்லாமே சேம் ஃபஸ்ட் லீஃப் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் ஸ்லிட் ஸ்டிச் போட்டப்புறம் அங்கே லாஸ்ட்டில் மட்டும் ஒரு டேர்ன் மட்டும் கொடுத்திங்கன்னா போதும். ஸோ சேமாக வந்துடும், 2 லீஃபும் சேமாக வந்துடும். பாருங்கள், இன்னொரு ஹாஃபையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக 2 லீஃபையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த லீஃபை நீங்கள் எந்த ஃப்ளாஸ் போட்டாலும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வெறும் லீவ்ஸ் எப்படி பண்ணுறது மட்டும் தான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ளார் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஏன்னா வீடியோ லென்த்தியாக போகிறதுனால வெறும் லீவ்ஸ் எப்படி பண்ணுறது மட்டும் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ளார்ஸ் எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.